ஓகே மக்களே, இது வந்து அந்த கோஸ்ட் வீடியோவோட செகண்ட் பார்ட். இது வந்து லாஸ்ட் வீடியோ எண்ட்லேயே நம்ம சொல்லியிருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ வந்து இவனோட லைஃப்பில் நடந்த முக்கியமான இன்சிடெண்ட், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். என்னடா 2 பேர் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனால் அந்த 3வது ஆள் வந்து இந்த வீடியோக்கு இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் த்ரில்லாகவும் இருக்கட்டுமே சொல்லி தான் நாங்கள் வந்து அவுட்டோரில் வச்சு இதை ஷூட் பண்ணுறோம். ஆமாம், இது வந்து ஒரு இல்லீகலாக கூட சொல்லலாம். இது அபேண்டன்டான பிளேஸ் தான் இது வந்து. ஸோ இங்கே வச்சு தான் நாங்கள் இதை ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஆமாம். இதை வந்து ஸோ இந்த வீடியோ வந்து டக்குன்னு பேசிட்டு இடத்த காலி பண்ணுறது பெட்டர். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம போன இடத்துல நடந்தது தான் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இவன் லைஃப்பில் வந்து நான் போன வீட்டிலையே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக எதில் இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, எங்களுக்கும் அந்த வாடகை வீட்டுக்கும் வந்து செட்டே ஆகாது. எப்போயுமே இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும். ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துடும். நாங்கள் மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸ் மேலே தாண்டவே மாட்டோம். இருக்கவே முடியாது. வீட்டில் வந்து ஏதாச்சும் ஒன்று நடந்து அதை அப்படியே நாங்கள் காலி பண்ணுற சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ அது மாதிரி ஒன் ஆஃப் த வீடு வந்து தான் வீட்டுக்கு போகிறப்ப தான் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன்னால் என் கசின்ஸு, ரிலேஷன்ஸு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ இடம் அப்வியஸாக பத்தாது. 3 ரூம்ஸ் தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து மொட்டை மாடியில் தான் நைட்டு தூங்கலாம், அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து மொட்டை மாடியில் தூங்கலாம் சொல்லி பிளான் போட்டோம். ஸோ அப்போ எல்லாருமே நைட்டு கசின்ஸ்லாம் சேர்ந்தாலே அந்த ஃபன் இருக்கும். அதெல்லாம் முக்கியமாக போர் அடிச்சிச்சுன்னா பேசக்கூடிய ஒரு டாபிக் வந்து இந்த கோஸ்ட்டை பற்றி தான். இதே மாதிரி தான் அங்கே உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்படி மொட்டை மாடியில் அங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே நிறைய டிஸ்டர்பன்சஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு சைட்லலாம். ஏன்னா பின்னாடி வந்து காடு தான். எங்கள் வீடு தான் கடைசி வீடாக இருக்கும். பின்னாடி வந்து சுற்றி காடு தான். ஸோ அப்படி இருக்கும்போது நிறையா டிஸ்டர்பன்சஸ் வர்றது, ஒரு மாதிரி மர்மரிங் சவுண்ட்ஸ் கேட்குறது, சலங்க சத்தம் கேட்குறது, இந்த மாதிரி. அது வந்து அந்த ஒரு பூச்சி சொல்லுவாங்க, அந்த பூச்சி சவுண்டு மாதிரி சலங்க சவுண்டு மாதிரி கேட்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்குறது வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ நாங்கள் அப்போயே டிசைட் பண்ணிட்டோம் ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணிடுவோம். பேசிகிட்டு இருக்கும்போது பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணுறது, அந்த மாதிரி போய்ட்டு இருந்துச்சு. பட் ஆனால் போர் அடிச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்பீக்கர் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், அப்போ வந்து எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. இந்த மாதிரி கோஸ்ட் ரிலேட்டட் பாட்காஸ்ட்லாம் கேட்குறது, அவங்கவுங்க பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி இல்லை யூடியூப் வீடியோலாம் விட்டுருப்பாங்களா, அதெல்லாம் கேட்குற ஒரு பழக்கம் வந்து நான் தான் பழக்கி விட்டேன் அவனுக்கு. ஸ்பாட்டிஃபைலேயே இருக்கும், நீங்கள் வேணா கேட்டு பாருங்கள். அதில் ஒரு ஸ்டோரி பயங்கரமாக இருக்கும். 2 minutes. சரி, இவங்கள அப்போ வந்து ஒரு போட்டி வந்துடுச்சு. என்ன இதெல்லாம் ஒரு ஸ்டோரியில் நல்லா இல்லைன்னு நான் இப்படி இறங்கிட்டேன். இந்த மாதிரி இதை போட்டு இதை கேளுங்க, இதை வந்து உங்களுக்கு பயம் வரும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு கசின் என்ன பண்ணிட்டா, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டான். அப்போ தான் என் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கீழே போயிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு வந்து கீழே இருந்து மேலே யாரும் நடந்து வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. பயங்கரமாக பயந்துட்டு வந்தாங்க. ரொம்ப சவுண்டு கத்திக்கிட்டே வந்தாங்க. இந்த எதையோ பார்த்து ஒரு மனுஷன் ஏதோ இருக்கிற மாதிரி இருந்தப்போ கத்திட்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கத்திட்டு வந்தாங்க. வந்தப்போ தான் ரொம்ப இதுவாகிடுச்சு. நான் உடனே கீழே போய் பார்த்தேன். கீழே போய் பார்த்தப்ப ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வீட்டில் வந்து நாய் வளர்க்குறாங்க. அந்த நாய் வந்து அந்த காட்டுக்குள்ளே எதையோ பார்த்து குலைச்சிட்டு இருந்துச்சு. அதை வந்து நான் நோட் பண்ணிட்டு சரி நான் அவங்கள வந்து அப்போதைக்கு சமாதானம் தான் படுத்தணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி படுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்தேன், எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சாச்சு. இப்போ ஒரு கசின் வந்து தூங்கிட்டு இருந்தாங்களா, அவங்க வந்து திடீர்னு பதறி எந்திரிச்சாங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு ட்ரீமில் வந்து ஏதோ தப்பாக வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி படபடன்னு எழுந்திரிச்சிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஆக்சுவலாக பிறகு இதுக்கு மீறி இங்கே மொட்டை மாடலாம் தூங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கீழேயே போய் தூங்கிடுவோம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே போய் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். தூங்கிட்டு ஸோ ஆப்வியஸாக நாங்கள் வந்து ரூமில் போய் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் எழுந்திரிச்சு பார்த்தப்போ தான் எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்களாம் அந்த மாதிரி கோஸ்ட்டை பற்றிலாம் பயப்பட மாட்டாங்க, அந்தளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிறையா பார்த்தவங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நைட் அவங்க ஒரு 2 o'clock 3 o'clock வர நைட்டு மொட்டை மாடியில் இருக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் தூங்கலாம், நான் இங்கே தான் இருக்க போகிறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி நான் இருக்கலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுருக்கு. கடைசி காலையில் எழுந்திரிச்சு எங்களை வந்து திட்டுறாங்க, நீங்கள் சும்மா இருந்தது வந்து இப்படி தான், நீங்கள் ஏதோ ஆடியோ போட்டு பேய் கதை பேசுகிறேன்னு பேசி ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து அப்படின்ற மாதிரி எங்களை ப்ளேம் பண்ணுறாங்க. ஆப்வியஸாக ஒரு பெரியவங்க அவங்களுக்கே அந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்குது. இதுதான் ஆரம்பம். அப்படியே வந்தால் அந்த வீட்டுக்கும் எனக்கும் ஒரு குட்டி கனெக்ஷன் ஆச்சு. எப்படி அப்படின்னா, ஸோ நாங்கள் போன வீடியோவில் சொன்ன மாதிரி சேம் சண்டே வந்து சுற்றிட்டு நைட்டு வந்து ஒரு 12-12:30க்கு
வர மாதிரி தான் எப்பயுமே இருக்கும். ஸோ அன்னைக்கு ஒன் டே வந்து சரி இந்த மாதிரி நம்ம ரொம்ப கோஸ்ட் ரிலேட்டடாக நம்ம வந்து பார்க்குறோமே, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒன் டே முடிவு பண்ணி 11 மைல் சேலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அதாவது எப்படின்னா ஒரு மைலுக்கும் ஒரு டேர் மாதிரி நமக்கு கொடுப்பாங்க. அது வந்து கடைசி டேர் அப்போ வந்து ஏதாவது நமக்கு வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு பெரிய விஷயம் நடக்கும், சப்போஸ் உயிரே போகிற அளவுக்கு கூட இருக்குங்கிற மாதிரி ஒரு சேலஞ்சு. சும்மா ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் ஊரில் வந்து பக்கத்து ஊருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11 மைல்ஸ் வரும். ஸோ நான் அங்கே வரைக்கும் போயிட்டு ஒரு மைலுக்காக நம்ம வந்து ஒன்று பண்ணணும். 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும், ரைட் அண்ட் லெஃப்ட்டு பார்க்கக்கூடாது, பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது, யாராவது கூப்பிட்டா திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரூல்ஸ் இருக்கும். நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து கரெக்டாக 11th மைலில் வரும்போது ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கரெக்டாக 10th மைல் வந்துருச்சு. அப்போ வரைக்கும் எதுவுமே நடக்கலை. 11th மைலும் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நாங்கள் 2 பேர் தான் வந்துட்டு இருக்கோம். ஆமாம், நான் பைக் ஓட்டிகிட்டு இருக்கேன், பின்னாடி உட்காந்துருந்தான். ஸோ ஒன்றுமே நடக்கலை. ஓகே அதெல்லாம் சும்மா ஃபன்னு அப்படின்னு விட்டோம். ஆனால் கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் நாங்கள் அது கிட்டத்தட்ட ஒரு 12 o'clock ஆகிடுச்சு. எங்களுக்கு பின்னாடி கரெக்டாக வண்டியை அவ்வளோ க்ளோஸாக வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு, அப்படி ஒரு ஹார்ன். அப்படி வந்தோடனே ரைட்டு நீங்கள் செத்துட்டோம் அப்படின்னு தான் நினச்சி. அது ஆனால் அதுலேயே ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, பஸ்ஸுக்காரன் இடிக்க வந்தப்போ நான் வண்டியை வந்து ஓரம் கட்டிட்டோம். ஓரத்தில் தடன்னு போய் நாங்கள் எங்கே போய் உள்ள போனோம்னா ஒரு ஆப்வியஸாக ஒரு சுடுகாடு தான். அது சுடுகாடுன்னு சொல்ல முடியாது. எங்கள் ஊரில் வந்து சின்ன வயசில் அந்த குழந்தைகள் இறந்துட்டாங்கன்னா வந்து புதைப்பாங்க. அது பார்த்தா வண்டி ஸ்ட்ரெயிட்டாக அதுக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே இது வந்து சம்திங் ஏதோ ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இவன் இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன அந்த வீட்டுக்கு போய் நான் அவனை போய் ட்ராப் பண்ண போகிறேன். அதாவது எங்கள் ஊர்லேயே அதுதான் அவுட்டர் மாதிரி. ஸோ அவனை விட்டுட்டு நான் அந்த மெயின் ரோட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட ஆகும். அப்போது அது வந்து ஒரு மாதிரி சந்தாக போகும். அப்போது எனக்கு வந்து இந்த காது கிட்ட வந்து திரும்பி பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. தெருவை தாண்டதுக்குள்ளே எனக்கு கால் பண்ணிட்டான், எனக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்குது, எனக்கு வீட்டுக்கு போக பயமாக இருக்குது. ஸோ இவன் வீட்டுக்கும் இல்லாமல் மெயின் ரோட்டுக்கும் இல்லாமல் நான் நடுவில் நிற்கிறேன். நான் வந்து கால்லேயே சொல்லிட்டேன், டேய் திரும்பிலாம் பார்க்காத, எனக்கு பின்னாடி ஏதோ ஒன்று உரசுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். நான் வந்து சொல்லிட்டேன் திரும்பிலாம் பார்க்காத, ஒன்று என் வீட்டுக்கு வந்துடு, காலையில் கூட எழுந்திரிச்சு போ அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். இல்லை நான் எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டான். ஸோ அப்புறம் வந்து நான் வீட்டுக்கு போயிட்டேன். எப்படியோ பயந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு இருக்கேன். கனவு வருது, நான் பைக் ஓட்டுறேன். அதே சினாரியோ அந்த 11 மைல் சேலஞ்ச் நடக்கும்போது நான் எப்படி பைக் ஓட்டிட்டு பின்னாடி உட்காந்துருந்தானோ அப்படியே என் ஃப்ரண்ட்லேருந்து ஒரு கேமரா வச்சு எங்களை எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வியூவில் வந்து எனக்கு கனவு வருது. பின்னாடி அந்த பஸ்ஸு வந்து அதே மாதிரி வந்து எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு ஹார்ன் அடிக்குது. அந்த ஹார்ன் அடித்தோடனே எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு இது ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு. கனவுன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் தூங்கும்போது நல்லா தெரியுது, நான் அந்த பைக் ஓட்டுற பொசிஷனில் தான் கையை இப்படி வச்சுட்டு தூங்குறேன். என் முதுகுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் வந்து அப்படியே என்னை கிராப் பண்ணிட்டு, அதாவது இவன் எப்படி என் பின்னாடி உட்காந்துருந்தானோ அதே மாதிரி என் பின்னாடி யாரோ உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு கனவு. அதே மாதிரி காது கிட்ட வந்து திரும்பி பாரு அப்படின்னு சொல்லுது. அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு அதே சேம் நைட்டு வந்து எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நைட் நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு பின்னாடி ஆக்சுவலாக சுவர் இருக்கும். நான் அந்த ஒரு கார்னரில் தான் படுத்திருப்பேன் என் ரூமில். அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 o'clock கிட்ட வந்து எனக்கு யாரோ வந்து என் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பின்னாடி கூடி வந்து ஒரு கையை வந்து என்னை பிடிச்சி இப்படி நெரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இன்னும் ஒரு 2 seconds தாண்டி இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக கத்திருந்து என்னை விடுங்கடா அப்படின்ற மாதிரி கத்திருப்பேன். ஆனால் கத்த முடியாது. அது வந்து ரொம்ப சரியான ஒரு இதுவாயிருச்சு, ட்ராமா ஆக்கிருச்சு. நான் எந்திரிச்சு பார்த்தா என்னை யாரோ அழுத்துற மாதிரி சரியான ஃபீல், நெஞ்செலாம் படபடுத்து ஒரு மாதிரி ஹார்ட்லாம் பெயின் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் நாங்கள் வந்து இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறப்போ நைட்டு எனக்கு சரியாக தூக்கம் இல்லடா, எனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்கிறப்ப இவனும் இதே மாதிரி சொல்கிறான். அதே நைட்டு தான் எனக்கும் இப்படி ஆச்சு. ஸோ அந்த வீடு ரிலேட்டடாக அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த சைடு போனாலோ இல்லை அங்கே இருக்கிறவங்க கூட நம்ம வந்து கான்டாக்ட் வச்சுக்கிட்டாலுமே அது வந்து கிட்டத்தட்ட நமக்குமே ஒரு பொசஸ்ட் ஆன மாதிரி, அது வந்து
ரொம்ப நாளைக்கு அவன் அந்த வீட்டில் இருந்தப்போ எனக்கு எப்பயுமே இருக்கும். அந்த எப்போல்லாம் இவனை ட்ராப் பண்ணிவிட்டு நான் அந்த முக்கை தாண்டானோ, எவ்வளோ ஹெட்ஃபோன் போட்டிருந்து என்ன பண்ணியிருந்தாலுமே அந்த ஒரு சில்னஸ்ஸு, ஒரு கூஸ் பம்ப்ஸுங்கிறது அந்த ஹைவே, அந்த மெயின் ரோடுக்கு போகிற வரைக்கும் எப்போவுமே இருக்கும். ஓகே, ரோலிங்கில் தானே இருக்குது. இப்போ நாங்கள் வந்து லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன்னா அங்கே நிறையா டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. எங்களுக்கு நாய் அங்கிட்டு ஒரு 10 நாய் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஓகே, இது வந்து எனக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த இன்சிடென்ட் தான் சொல்லலாம். ஆக்சுவலாக நிறைய நடந்துருக்குது. நீ சொன்னதில் வரைக்கும் ஒரு மனுஷங்களுக்கு நடக்கும்போது கூட ஒரு ஃபீலிங்கும் தெரில. ஆனால் அது வந்து ஒரு ஆனிமல், ஒரு பெட்டுக்கு வந்து அதுக்கடுத்து ஒரு அமானுஷமான ஒரு நாய்க்கு வந்து ஒரு நடந்துச்சு, ஒரு கொடூரம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ரைட்டு நிறையா பனைமரம் இருக்கும். அதில் ஒரு மரத்தில் வந்து ஏதோ ஒரு உருவம் வந்து நின்றுருக்குது. மறுநாள் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் அங்கே வந்து பயங்கரமான விஷயம் வந்து நடந்துச்சு.